நான் இப்ப சொல்றதை பார்த்து நீங்க எல்லாம் அதிர்ச்சி அடையக்கூடாது. ஒரு பக்தனாக இருந்தால் பெருமானுடைய கைங்கரியத்துல தான் இருக்கணுமே தவிர அவன் வெளியில யாரிடத்திலோ ஏதோ லௌகிக வியாபாரம் பார்த்து கைகட்டி சம்பளம் வாங்கக்கூடாது. நாம இப்ப பிரபன்னர்களா சரணாகதர்களா ஆயிட்டோமா, அப்புறம் அவர்கிட்ட வழக்கு. அவருக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம், மத்ததுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்க போறோம். நிறைய நேரம் மத்த விஷயத்துக்கு செலவழிச்சுட்டு குறைச்சலான நேரத்தை அவருக்கா செலவழிக்கணும். மாரணம்ங்கிறது சாஸ்திரம். நிறைய நேரத்தை அவர் தியானத்துல செலவழிச்சுட்டு குறைச்சலான நேரத்தை ஏதோ உண்டியே உடையேன்னு வாழ்ந்தாக வேண்டிருக்கோ இல்லையோ அதற்காக செலவழித்துக் கொள்ள வேண்டும். இதுல இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, இல்ல 30-40 வயசாச்சு, குழந்தைகள்லாம் காப்பாத்தணுங்கிற பொறுப்பு இருக்கிறவா கூட சரி. ஆனா எல்லா பொறுப்பும் முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கப்புறம் வேலைக்கு போனோம்னு சமப்பட்டுட்டே இருக்கும் பாருங்க. அப்பதான் பெருமான் திருவுள்ள ரொம்ப நொந்து போறார். இவ்வளவு நாள் பண்ணிட்டியே, இதுக்கு அப்புறமான என் கைக்கிறத்தை ஏதானு பண்ணக்கூடாதா? பண்ணாம